மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம விட்டிருக்க வண்டிக்கு பேரோ எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ். எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி இன்னைக்கு 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் யார் வின் பண்ண போகிறா, வெற்றி பெற போகிறா, முதலமைச்சர் ஆக போகிறா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகுது. இப்படி எடுத்துக்கிடுவோம். உங்கள் யாரை பற்றியும் பேச வேண்டாம். ஏன் ஓட்டை நான் யாருக்கு போடுவேங்க சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஏடிஎம்கேவோட ஒரு மெம்பர். ஏடிஎம்கேக்கு தான் என்னுடைய ஓட்டை போடுவேன். ஆனால் இந்த முறை நான் திமுகவுக்கு போடலான் இருக்கேன். மக்களை, என் ஓட்டை எதுக்கு தெரியுமா? என் வாக்கு திமுகவுக்கு அளிப்பதற்கு ஒரு காரணம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்காத கட்சி எதுவுமே கிடையாதுங்க. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் 500 கோடியில் 200 பாக்கெட்டில் வச்சு 300 தான் இது பண்ண முடியும், செலவழிக்க முடியும். காரணம், நம்மளே ஓட்டுக்கு ரூபாய் வாங்குறனால அவங்க அந்த எலெக்ஷன் டயத்தில் செலவழிக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதை பற்றி நம்ம போக வேண்டாம். அதுக்குள்ளே எல்லாத்த விட தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் திமுக தாங்க. திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறைகள், பாலங்கள், பஸ் வசதிகள், அது இதுன்னு வளர்ச்சி நாட்டில் நல்லா இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கேல கட்சி 26 பிரிஞ்சு கிடக்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிடக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேராமல் ஒரு சரியான எதிர்க்கட்சி திமுகவுக்கு கிடையாது. அதனால் அதிமுக இந்த முறை வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. சரி. மூணாவது, நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் 11% வாங்கி அவரோட கட்சி சின்னத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. இந்த முறை அவரோட ஓட்டில் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சிருவார் நம்ம அண்ணன் விஜய். ஆமாம், விஜய் மினிமம், அதாவது அண்ணன் சீமான் 3வது முறையாக 11% வாங்கினதை நம்ம விஜய் 2வது முறை 11% வாங்கிடுவார். இந்த முறை 5 to 7% வாக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என் வாக்கை வேறு யாருக்காக போட்டு அந்த ஒரு வாக்கை வேஸ்டாக்க வேண்டாம், அதை திமுகவுக்கே போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது இடையில ஒருத்தர் மேடை பேச்சில் சொன்னார், நமக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் உதயநிதி ஐயா, அதுக்கப்புறம் இன்பநிதி ஐயா, நமக்கு அந்த குடும்பம் தாங்க சரிபட்டு வருமாறில்ல. அதே மாதிரி நமக்கு அந்த குடும்பம் தான் சரி. தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் பஸ்ஸில் இருந்து, டபுள் டக்கர் பஸ்ஸில் இன்றைக்கி பஸ்ஸு வசதி அருமையாக இருக்குது. புது புது பஸ்ஸாக இறக்கிட்டாங்கங்க. அதிலே நான் ஹாப்பிங்க. ஏன்னா நான் பஸ்ஸு தானே விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்து பஸ்ஸு விட்டு தானே தமிழ்நாடு வரைக்கும். ஓட்டை திமுகவுக்கு நான் அளிக்க போகிறேங்க. இதாங்க என் முடிவு. அதான் வெற்றி.